யுவராஜ் ரவுண்டர் பேசுகிறேன். ஸோ இப்போ நம்ம எங்கேருந்து பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் மலேசியா க்ரூஸ் ட்ரிப்பில் ஃபைனல் டே. ஸோ நம்ம வந்து இப்போ யாரை மீட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீமோட டாப் லீடர் சரவணன் டிவிஎஸ் ப்ரோ 92. ஸோ இந்த ட்ரிப்பை பற்றி நம்ம வந்து அவருடைய இந்த ட்ரிப்பு இதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சில கொஸ்டின்ஸ் நம்ம கேட்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ சரவணன் ப்ரோ, நீங்கள் இப்போ விஸ்டேஜ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ ஏஜ்? இப்போ இந்த டிசம்பர் முடிஞ்சது அப்படின்னா 6 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே, 6 இயர்ஸில் வந்து மட்டுமே ரெண்டாவது. ஓகே. பிஃபோர் வெஸ்டேஜுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்குது? அதில் நீங்கள் இந்த மாதிரி டூர்ஸ்லாம் போயிருக்கீங்க? நான் இதுக்கு முன்னாடி வந்து எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 9 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். கம்பெனி மூலிமா வந்து ஒரு 2-3 ட்ரிப் அப்படிங்கிறது ஒரு டைம் வந்து கொச்சின் போயிருக்கோம், சென்னையில் ஒர்க் பண்ணும்போது விஜிபி போயிருக்கோம். சும்மா லோக்கலில் தான் போவோமே தவிர இந்த மாதிரி ஃபாரின் டூர்லாம் வந்ததே கிடையாது. வெஸ்டேஜ் மூலிமா தான் ஃபஸ்ட் டைம் ஃபாரின்கே வரேன். இப்போ மல்டிபிள் கண்ட்ரிஸ் வெஸ்டேஜில் ஜாயின் பண்ணது 6 இயர்ஸில் நிறைய கண்ட்ரிஸ் வந்து ஃபாரின் டூர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து வெஸ்டேஜ்னால மட்டும்தான் எனக்கு. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு 6 ட்ரிப்ஸ் போயிருக்கீங்க அப்படிங்கிறீங்க. இந்த ட்ரிப்பில் ஒரு 4 டேஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த ட்ரிப் மூலிமா உங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கு என்ன ஓகே, இப்போ நான் என்னோடய டீம் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஃபாரின் டூர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து தேவையான ஒன்று, அவசியமான ஒன்று. ஏன்னா மக்கள் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இந்த ஃபாரின் டூர் அப்படிங்கிறதுலாம் வந்து அத்தியாவசியம், இதெல்லாம் நம்ம போகாட்டி என்ன அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு மனிதன் வந்து நிறைவான வாழ்க்கை அப்படிங்கிறது உலகத்தில் என்னென்னலாம் பார்க்குறதுக்கு இருக்கோ, என்னென்னலாம் வந்து பார்க்குறதுக்கு மூலிமா நம்ம மனசு வந்து சந்தோஷப்படும், சாப்பிட்றதுக்கு மூலிமா எப்படி வந்து வயிறு வந்து நிறையதோ அது மாதிரி பார்க்குறதுக்கு மூலிமா நம்ம மனசு நிறைய, நம்ம வாழ்க்கையில் வந்து நிறையா அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஒரு மனிதன் வந்து ஒரு நிறைவான வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம எல்லா பக்கமும் போய் எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான். ஓகேங்களா? அரையன் 95 கடவுள் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சந்தானத்தோட அப்பா வந்து ரொம்ப பெருமையாக சொல்லுவார், நான் கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தேன், 35 வருஷம் வேலை செஞ்சேன், நான் வந்து வெளியூர் கூட போனதில்லை, ஒரு நாள் கூட லீவ் எடுக்காமல் நான் வேலை செஞ்சு நான் வந்து இப்போ பென்ஷன் வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவார். அப்போ வந்து அந்த கடவுளாக பிரகாஷ்ராஜ் வந்து சொல்லுவார், இது ஒரு வாழ்க்கையா, இது ஒரு நிறைவான வாழ்க்கையா, என்னைக்காவது நீங்கள் வெளியூர் போயிருக்கீங்களா அப்படின்னு. அவர் என்ன சொல்லுவார்னா, நீங்கள் ஒரு நிறைவான வாழ்க்கையே வாழல, இது வந்து ஒரு வாழ்க்கையே கிடையாது அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி தான் இங்கே நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால் வந்து இந்த மாதிரி வந்து ஃபாரின் டூர் வருது, வெளியே எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது நல்லது. அந்த வாய்ப்பு வந்து வெஸ்டேஜில் இருக்குது. வெஸ்டேஜ் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாத்துக்கும் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, வெஸ்டேஜ் வந்து உங்களுக்கு வருமான வாய்ப்பு மட்டும் கொடுக்குறீங்க, உங்கள் வாழ்க்கையை முழுமையாக வாழ்கிறதுக்கு எல்லா விதமான அற்புதங்களையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. கண்டிப்பாக இந்த வெஸ்டேஜை வந்து சின்சியராக பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, இப்போ உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் உங்களோட ஹையஸ்ட் இன்கம் எவ்வளோ? இந்த வெஸ்டேஜில் உங்களோட ஹையஸ்ட் இன்கம் எவ்வளோ? நான் ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய காலேஜ் முடிச்சுட்டு என்னோடய ஃபஸ்ட் மந்த் இன்கம் அரௌண்ட் வந்து ஒரு 8,000 ருபீஸ். ஒரு 9 வருஷத்தோட முடிவில் 9 வருஷமாக நான் வந்து எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். வேறு ஒரு சில கம்பெனிலாம் வந்து மூவ் ஆகிருக்கேன் 9 வருஷத்தில். பட் என்னோடய ஹையஸ்ட் இன்கம் வேலையில் மாத சம்பளத்தில் 40,000 ரூபா பர் மந்த் இன்கம் 9 வருஷத்தில் நான் வந்து என்னோடய இன்கம் இன்க்ரிமெண்ட் ஆச்சு. பட் வந்து வெஸ்டேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஃபஸ்ட் மந்த் இன்கம் ஜஸ்ட் 64 ரூபா. ஓகேங்களா? வித்தின் 1 இயர்க்குள்ளேயே வந்து 4-5 லேக்ஸ் வந்து நான் அச்சீவ் பண்ணேன். நான் இப்போ வந்து மோர் தென் 10 லேக்ஸ்க்கு மேலே ஆவரேஜாக என்னோட ஹையஸ்ட் இன்கம் மோர் தென் 10 லேக்ஸ்க்கு மேலே ஆவரேஜாக வந்து ஒரு 8 to 10 லேக்ஸ் மேலே எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு 6 ட்ரிப்ஸ் போயிருக்காங்கிறீங்க. இதில் உங்களுக்கு ஒரு மெமரபிள் ட்ரிப்பு வந்துருக்கு. ஒவ்வொரு ட்ரிப்பை பற்றியும் ஒரு செகண்ட் வந்து அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு நான் ஃபாரின் டூர் அப்படிங்கிறதே தாய்லாந்து தான் போயிருந்தேன். தாய்லாந்து டூரில் வந்து மக்கள் இப்படிலாம் இருக்காங்களா, இப்படிலாம் வந்து இந்த டூருக்கே இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்களே, ஏன்னா டூரிஸ்ட் பிளேஸில் இவ்வளோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, எல்லா ஊர்லேருந்து வராங்க அப்படின்னு எனக்கு அந்த டைம் வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு தெரிஞ்சது மக்கள் வந்து நிறைய பேர் வந்து டூருக்காகவே நிறைய பேர் வந்து செலவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. எல்லாம் டூர் வரவங்கெல்லாம் கோடிஸ் வராங்க, ரொம்ப வசதியானவங்க தான் வராங்க. ஓகேங்களா? பட் அந்த மாதிரி மக்களுக்கு மத்தியில் நாம் வெஸ்டேஜ் மூலிமா வந்திருக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. எனக்கு போன ட்ரிப்லேயே வந்து சுவிட்சர்லாந்து ட்ரிப் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ட்ரிப்பாக இருக்குது. அங்கே அதுவும் எனக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சுவிட்சர்லாந்தில் வாங்கின அந்த சாக்லேட்ஸ்லாம் வந்து அவ்வளோ ரொம்ப வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. இப்போ புதுசாக நம்ம டீம்லேயும் சரி வெஸ்டேஜ்லேயும் ஜாயின் பண்ணுறவங்க நிறைய விஷன் ட்ரீம்ஸோட வருவாங்க. பட் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ நீங்கள் எப்படி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் நிறைய பேர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கூட வருவாங்க, பிஸ்னஸ் மேனும் வருவாங்க, ஹவுஸ் ஒய்ஃப்ஸும் வருவாங்க. அவங்களுக்கு நீங்கள் காமனாக வந்து என்ன வச்சா இந்த மாதிரி பொசிஷன் அச்சீவ் பண்ணலாம் அல்லது ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ணலாம் உங்களோட சைட்லேருந்து ஒரு டிப்ஸ். நான் எல்லாருக்குமே என்ன சொல்லுவேன் அப்படின்னா, வெஸ்டேஜில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் இருக்குது. ஃபோக்கஸ் அப்படின்னா பிஸ்னஸ் நம்ம பண்ண போகிறோம், பண்ணுறதுக்கு டெய்லி உங்களோட டைம் கொடுக்கணும், இந்த மாதிரி ட்ரைனிங் அட்டன் பண்ணணும் அப்படின்ட்டு தான். அதை வந்து மிஸ் பண்ணாமல் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
இப்போ நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்னன்னா வந்து ஜாயின் பண்ணுறாங்க, சம்பாதிக்க முடியும் அப்படின்னு தெரியுது, சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்புறாங்க, ஐடி போடுறாங்க, 2 நாள் 4 நாள் பண்ணிட்டு அதிகபட்சம் 1 மாதத்துக்குள்ளே நிறைய பேர் 1 மாதத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10ல் 7 பேர் ஓடிடுறாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் தேவை இல்லை, அவங்க நினைச்ச மாதிரி நடக்கணும்னு சொல்லிட்டு உடனே ஓடிடுறாங்க. ஸோ அது இருக்கக்கூடாதுங்க. என்ன நடந்தாலும் நின்று பண்ணணுங்க. முன்னாடி வச்ச காலம் பின்னாடி வைக்கவே கூடாது. தொடர்ந்து நம்ம வேலையை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். யார் வந்தாலும் வரலினாலும் சேர்ந்தாலும் சேரலினாலும் சேர்ந்தவங்க நின்னாலும் நிற்கலினாலும் நம்ம வேலையை தொடர்ச்சியாக பண்ணோம் அப்படின்னா நீங்கள் 100% சக்ஸஸ் பண்ணுவீங்க. கடவுள் இந்த யூனிவர்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம எதுக்காக முயற்சி பண்ணுறோமோ அது ஒரு நாள் நமக்கு கிடைக்கும்னு சொல்லுங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம என்ன முயற்சி பண்ணுறோமோ அதை வந்து இவங்க சேரல அவங்க சேரல நம்ம வந்து நம்மளா ஸ்டாப் பண்ணி நம்மளா தான் நிறுத்தி இருக்கணும். என்ன நடந்தாலும் நீங்கள் தொடர்ச்சியாக உங்கள் வேலையை பண்ணுங்கள். என்ன சொல்கிறாங்களோ அதை பண்ணுங்கள், பண்ண ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் இந்த பிஸ்னஸில் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணணும். அதுதான் என்னோட ஃபார்முலா. இப்போ உங்களோட சக்ஸஸ், உங்களோட பலம் என்னன்னு என்னோட கன்சிஸ்டண்ட்டான ஒர்க் தான். நான் வந்து இந்த வெஸ்டேஜ் பிஸ்னஸில் ஒரு நாள் கூட நான் வந்து ட்ரைனிங்கை வந்து என்னோட பர்சனல் ரீசனுக்காக ட்ரைனிங்கை வந்து கேன்சல் பண்ணதே கிடையாது. ஒரு ட்ரைனிங் கூட கேன்சல் அப்படின்னு நான் ஷெட்யூல் பண்ண ட்ரைனிங் போட்டதே கிடையாது. ஏன்னா கமிட்மெண்ட். இந்த ட்ரைனிங் நான் வெஸ்டேஜில் நான் ஷெட்யூல் பண்ணியிருக்கேன். அந்த ட்ரைனிங்லாம் நான் ரெகுலராக பண்ணுறேன். அந்த ட்ரைனிங்கை நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகே, அது மாதிரி நீங்கள் ட்ரைனிங்கை பார்க்க வரீங்க, பிஸ்னஸ்க்கு டைம் கொடுக்குறீங்களா, அது மாதிரி நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இந்த கமிட்மெண்ட் தான் நமக்கு வந்து நம்ம இந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான மூலதனம். ஓகே, இப்போ உங்கள் டீம் தவிர மற்ற டீமில் இருப்பாங்க, ஓவராலாக இந்தியா எடுக்க மக்கள் இப்போ வெஸ்டேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா எதனால் வந்து அவங்க தள்ளி வைக்கிறாங்க, இல்லை இதை பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்டு அப்படிங்கிறத இதோட உங்கள் ஆன்சர் சொல்லுங்கள். ஓகே, இங்கே பாருங்க, அதாவது நம்ம வந்து ஜாபுக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு வருமானம் வருது. ஓகே, ஆனால் நம்ம மனசுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நமக்கு ஒரு எண்ணம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து கார் வாங்கணும், சொந்த வீடு கட்டணும். நான் சின்ன வயசுலேருந்து பிறந்ததுலேருந்து வாடகை வீட்டில் இருக்கேன். சொந்த வீடு வாங்கணும், கார் வாங்கணும், நான் நல்லா வாழணும்னு உங்கள் மனசுக்குள்ளே எண்ணம் இருக்குது. நீங்கள் ஒரு வேலையில் போய் ஜாயின் பண்ணுறீங்க. வேலையில் ஜாயின் பண்ணோடனே ஒரு 20,000 30,000 இன்கம் வந்தோடனே என்ன ஆகுதுன்னா அந்த கனவெல்லாம் மறந்துடுறீங்க. 20,000 30,000 வர வருமானத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அமைச்சிக்கிறீங்க. நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதுக்காக வருமானத்தை ஈட்டணுங்கிறத மறந்துட்டு வர வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையை அமைச்சிக்கிறீங்க. ஓகேவா? இது வந்து நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு. ஓகேவா? என் மனசுக்குள்ளே சின்ன வயசுலேருந்தே வந்து இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணுங்கிற ஒரு எண்ணம் இருந்து அதை நோக்கி தான் நான் பயணம் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ஃபஸ்ட்டு கம்பெனியில் 7,500 ஜாயின் பண்ணும்போது அந்த வருமானம் 10 இன்னொரு கம்பெனி போனேன். அங்கே கொஞ்ச நாள் வேலை செஞ்சேன். 10 இன்னொரு கம்பெனிக்கு அதோட ப்ரொமோஷன் இன்கம் இன்க்ரிமெண்ட் போச்சு. அது மாதிரி ஒரு 4 கம்பெனியில் 9 வருஷத்தில் 4 கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். இதுக்காக வருமானம் எனக்கு தேவையான வருமானம் கிடைக்கல. ஆனால் என் கூட ஃபஸ்ட்டு கம்பெனியில் ஜாயின் பண்ணவங்க அந்த கம்பெனியில் கம்ஃபர்ட்டாக இருக்குது, அந்த கம்பெனி வந்து ரொம்ப ஜாலியாக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. அதே கம்பெனியில் இருக்கிறவங்களும் இருக்காங்க. நமக்கு எவ்வளோ வருமானம் வேணுமோ அதை நோக்கி நம்ம வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது வந்து நிறைய பேருக்கு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ நம்ம வாழ்க்கை நமக்கு எப்படி வாழணும் நமக்கு விருப்பப்படுறோமோ அந்த வாழ்க்கையை அடையிறதுக்காக தான் சம்பாதிக்கணுமே தவிர எவ்வளோ வருமானம் வருதோ அந்த வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்கணும்னு நினைக்கக்கூடாது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சரவணன் ப்ரோவோட டோட்டல் இன்கம் இது வரைக்கும் அவர் இன்கம் பண்ணியிருப்பார். அதோட நம்ம ஃபைனலாக இந்த கொஸ்டினோட முடிச்சுப்போம். ஓகே ப்ரோ, நீங்கள் இப்போ வெஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு இப்போ உங்களோட ஒரு அப்ராக்சிமேட் அமௌண்ட் இன்கம் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ என்ன அமௌண்ட்டு? மோர் தென் நான் வந்து ஒரு 4 crores மேலே நான் வந்து வெஸ்டேஜில் வந்து இன்கம் பண்ணியிருக்கேன். நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கியிருக்கேன், கார் வாங்கியிருக்கேன், சொந்த வீடு கட்டியிருக்கேன். வெஸ்டேஜுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாதம் வந்து இஎம்ஐ கட்டிட்டு இருக்கேன். ஒய்ஃபோட கோல்டெல்லாம் வந்து பேங்க்கில் வந்து அடமானம் வச்சுருக்கேன். மாதம் பர்சனல் லோன் எடுத்துருக்கேன், இஎம்ஐ கட்டிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்குது. வெஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து இப்போ மந்த்லி நான் ஜிஎஸ்டி கட்டிட்டு இருக்கேன். 18% வந்து என்னோடய வருமானத்துக்கு ஜிஎஸ்டி கட்டுற அளவுக்கு என்னோடய வாழ்க்கை மாறி இருக்குது. எந்த கடனுமே கிடையாது. நல்ல ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு நான் வெஸ்டேஜுக்கு தான் நான் நன்றி சொல்கிறேன். வெஸ்டேஜ் வாய்ப்பை நீங்களும் சரியாக எடுத்து பாய்ப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரவணன் ப்ரோ ஒரு ஷார்ட் டைமில் ஒரு 6 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு 4 crores இன்கம் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் வெஸ்டேஜில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, ஜாயின் பண்ணாமல் இருப்பீங்க, யோசனை பண்ணிகிட்டு இருப்பீங்க, சேரலாமா வேண்டாமான்னு நினைப்பீங்க. எல்லாத்துக்கும் ஒரே விஷயம் தான் சொல்கிறேன், எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஒரு 4 crores பண்ண முடியும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் யோசிங்க. நீங்கள் உழைப்போட தயார்னா வெஸ்டேஜ் அள்ளி கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. கண்டிப்பாக எல்லோரும் சேர்ந்து சக்ஸஸ் பண்ணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.